கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1 12 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். இந்நாட்களிலே கிறிஸ்துமஸ் நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். இந்த செய்திகளின் தலைப்பு என்ன? கேரக்டர்ஸ் ஆஃப் கிறிஸ்துமஸ் என்று சொல்லலாம், அல்லது கிறிஸ்துமஸ் கேரக்டர்ஸ் என்று கூட சொல்லலாம். இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 12 வாக்கியங்களை நாம் கவனமாக வாசித்த பொழுது 3 விதமான மக்களை குறித்து நான் சிந்திக்க ஆவியானவர் உதவி செய்தார். ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலே ஒரு பெரிய வரலாறு அல்லது ஹிஸ்டரி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை நாம் படிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், வீழ்ச்சிகள், அவருடைய உறுதிப்பாடுகள் வழியாக அநேக படிப்பினைகளை பெற்று வருகிறோம். வேதாமத்திலே கூட கேரக்டர் ஸ்டடி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு தருகிற சத்தியங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 12 வரை வாசிக்கும் பொழுது முதலாவது ஏரோது ராஜா. அங்கே மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 3 பாருங்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஏரோது ராஜா அவன் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி சாஸ்திரிகள் கேட்டபோது அவன் கலங்கினான். தன்னுடைய சிங்காசனத்திற்கும் கிரீடத்துக்கும் ஆபத்து வருகிறதே என்று சொல்லி பயந்து கிறிஸ்துவின் பிறப்பையும் அல்லது கிறிஸ்துவையும் அவன் எதிர்க்கிற மனிதனாக காணப்பட்டார். அப்போசிங் என்று சொல்லலாம், அதாவது எதிர்க்கிற மனிதன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு மக்கள் ஆண்டவராய் இயேசுவின் நற்செய்தியை பலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலரோ எதிர்க்கிறார்கள். அந்த எதிர்ப்பதற்கு இந்த அருமையான ஏரோது ராஜாவின் வாழ்க்கை ஒரு முன் அடையாளமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக இன்னொரு மனிதர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 ஏரோது பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இந்த இடத்திலே வேதபாரர்கள், ஆசாரியர்கள், அந்நாட்களிலே பழைய ஏற்பாட்டின் வேதாமத்திலே சிறந்தவர்கள். அவர்கள் பிரதான ஆசாரியர்கள், ரிலீஜியஸ் லீடர்ஸ் அண்ட் பைபிள் டீச்சர்ஸ் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு எங்கே பிறந்தார் என்பதை கண்டுபிடித்தார்கள், அதை விசுவாசித்தார்கள், அதை அறிவித்தார்கள். ஆனால் இந்த இயேசுவை போய் அவர்கள் காணவும் இல்லை, அவர்களை தொழுது கொள்ளவும் இல்லை. ஏரோது எதிர்த்தான், இவர்களோ அதை இக்னோரிங், அதாவது அதை புறக்கணித்தார்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேக மக்கள் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்கள், வேதத்தை புரிந்திருக்கிறார்கள், அநேக காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை காணவோ அவரை தொழுது கொள்ளவோ அவர்கள் விரும்புவதில்லை. மூன்றாவது ஒரு மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள். இவர்கள் உண்மையாகவே யூதர்கள் அல்ல, புற மக்கள். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இவர்கள் நட்சத்திரத்தை கண்டார்கள், பின்பற்றி வந்தார்கள், பிள்ளையை கண்டார்கள், தாயை கண்டார்கள். பிறகு அந்த பிள்ளைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இவர்கள் வொர்ஷிப்பிங் ஜீசஸ் என்று சொல்லலாம். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நற்செய்தி அல்ல பிறப்பின் நற்செய்தியை கேட்ட நீங்கள் அவரை எதிர்க்கிறீர்களா, அல்லது
அவரை புறக்கணிக்கிறீர்களா? அல்லது அவரை தேடி சென்று ஆராதித்து உங்களுக்குரியவர்களையும் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த 3 தரப்பாரில் யாராவது ஒரு தரப்பாராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது நிச்சயமான காரியம். என்னுடைய பிரார்த்தனை என்ன? எதிர்த்தவர்களாய் அல்ல, புறக்கணித்து தள்ளுகிறவர்களாய் அல்ல, அவரை ஆராதிக்கிறவர்களாய் மாற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளுதலாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.